கர்த்தர் நல்லவர், கிருபை நேற்றும் இன்றும் என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம இருக்கிறதான வேத பகுதி வந்து சங்கீதம் 55:22 வசனத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த சங்கீதம் வந்து நேற்று இரவுலேருந்து தியானிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிக்கோலஸ் அண்ணாக்கு தான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கணும். இன்னைக்கு அவர் பயணமா இருக்கிறதுனால அவரால் கொடுக்க முடியல. இன்றைய நாள் எனக்கு கொடுக்க முடியாத கேட்டுக்கொண்டார். அப்போ என் இதயத்துக்குள்ள ஓடிட்டு இருந்த வசனம் இந்த வசனம் தான். ஏன்னா அந்த நெருக்கத்துல நேற்று நான் இருந்தேன். ஆண்டவர் அந்த வசனத்தோடையே எங்கூட பேசிட்டே இருந்தாரு. இந்த வசனத்தை எடுத்து தியானிக்க முடிய உதவி செஞ்சாரு. இந்த நாள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் வாய்ப்புகள் கொடுத்தாரு. இங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பாரம் அப்படின்னு பார்க்கும்போது பாரத்தை வந்து சுமைன்னு சொல்லலாம், இல்ல பிரச்சனைகள்னு சொல்லலாம், இல்ல கவலைகள்னு சொல்லலாம். அப்போ இந்த கவலையான காரியத்தை நம்ம வச்சுக்கிட்டு ஆண்டவர் விசுவாசிக்க முடியும்னா அது நிச்சயமா முடியாது. ஏன்னா விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா கவலைப்படுகிறது தான். நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே விசுவாசிக்கிறோம்னு சொன்னா அது விசுவாசமே கிடையாது. விசுவாசிங்கிறவன் கவலைப்படக்கூடாது, விசுவாசியானவன் பாதரான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கவலைப்படும் போதெல்லாம் நம்ம விசுவாசிக்க முடியுமா அப்படின்னா நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். கவலைப்படும் போதெல்லாம் நம்மளுடைய சுயத்தை குறிச்சு, நம்மளுடைய சூழ்நிலை குறிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரை விசுவாசிக்காம விட்டுருவோம். அதனால கவலைங்கிறது வந்து விசுவாசத்துக்கு எதிரானதாகவே இருக்குது. அது எப்பொழுதுமே பிசாசு தான் கொடுப்பான். கவலைப்படுகிறது எல்லாமே, கவலைப்படுகிற காரியம், சுமையான காரியம், பிரச்சனை, இது எல்லாமே பிசாசு தான் சூழ்நிலையை என்ன பண்றான், நமக்கு ஆப்போசிட்டா கொண்டு வர பாக்குறான். நம்ம அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கும்போது அந்த கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் மேல எப்படி அந்த பாரத்தை வைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படினால பார்க்கிறோம். 1 பேதுரு 5:7 வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. நமக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம பொய்யா சொல்லிட்டு இருக்கணும் அர்த்தம். கவலைப்படவே இல்லைங்க, என் வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது, போராட்டமே கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பொய் சொல்லணும்னு தான் அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது, கடந்து வந்துதான் ஆகணும். அப்படின்னா அந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்காரு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. இந்த போராட்டத்தின் ஊடாக நம்ம போகும்போது அதுல நம்ம அந்த போராட்டத்தின் மத்தியில எப்படி நம்ம கடந்து வரணுங்கிற வழிகாட்டுறதுக்கு நல்ல ஒரு மேய்ப்பன் இருக்காரு. நம்ம பாரத்தை சுமக்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஏன் ஆனா அவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்காரு. நம்முடைய கவலைகள் எல்லாமே அவர் இடத்துல என்ன, அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்றாரு. ஒரு ஒரு கதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு வழி பயணத்துல ஒரு முதிர் வயதான ஒரு தாயார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தலையின் மேல வந்து ஒரு சுமையை சுமந்து கொண்டே வந்து கொண்டிருந்தாங்க. அந்த வழியில போகிற ஒரு மாட்டு வண்டி ஓட்டிட்டு போற ஒருத்தர் அந்த வழியாக கடந்து போறாங்கிறதுனால, சரி இந்த அம்மா சுமையை சுமந்துட்டு போறாங்களே, இந்த அம்மா ஏத்திட்டு போனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த சுமையை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அவங்க கொஞ்சம் இளைப்பாறுதலா வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன நிறுத்தி, நீங்க வாங்கம்மா இதுல ஏறுங்க, நீங்க ஏறி உட்காந்துட்டு போலாம், நீங்க எங்க போகணும் அந்த வழியா தான் போறேன், உங்களை இறக்கி விடுறேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த மாட்டு வண்டி மேல அவங்களும் ஏறி உட்காந்துட்டாங்க. அந்த நபர் என்ன பண்ணாரு, அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்குள்ள வந்து ஒரு மூச்சு அதிகமா வீசிட்டே இருக்கு. பெருமூச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தாங்க முடியாம ஐயோ அம்மாங்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தத்தோட ஒரு கவலையோடயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாரத்தை சுமந்துட்டே இருக்க மாதிரி. ஏன் என்னாச்சு, இந்த அம்மா வந்து நடந்து நடந்து வெயில நடக்கிறாங்களேன்னு சொல்லி தானே நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வாகனத்துல ஏத்தணும். இங்கேயும் வந்துட்டு ஏதோ இந்த மாதிரியே சவுண்டு கேட்டு இருக்குது, ஏதோ சுமந்துட்டே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயா வண்டி நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா மாட்டு வண்டி மேல உள்ள மேல உட்காந்துட்டு அந்த சுமையை கீழே இறக்கி வைக்காம தலையிலேயே சுமந்தோடி உட்காந்துட்டே இருந்தாங்க. அந்த ஐயா சொன்னாரா, ஏமா நீங்க நடந்து வந்து சுமையை சுமந்துட்டே வந்ததுனால கஷ்டமா இருக்குன்னு சொல்லிதான் உங்க பாரத்தை கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கலாங்கிறதுக்காக தான் அந்த மாட்டு வண்டியில உட்கார வச்சனே. நீங்க அந்த மாட்டு வண்டியில உட்காந்துட்டு இந்த பாரத்தை மறுபடியும் தலையிலேயே சுமந்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க ஐயா மறந்துட்டேன் அப்படின்னாரு.
நம்மளும் சில வேலைகள் என்ன பண்றது தெரியுங்களா? நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய போராட்டம் நம்ம பார்த்துக்கலாம். அது ஏன் ஆண்டவர்ட்ட குடுத்துட்டு? ஆண்டவரால சுமக்க முடியாதுதானே! அவருக்கு அவ்வளவு பெரிய அவரால முடியாது போல அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம என்ன பண்றது தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட போறோம். ரூத் சொன்ன மாரி, நம்ம ஜெபம் பண்றோம், விண்ணப்பம் பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றோம் தெரியுங்களா? எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டு, இந்தா பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி எடுத்துட்டு வந்து நின்றுறோம் பத்திரமா. ஏன்னா, இது நீங்க பார்த்துக்குங்க. இது இவ்வளவு பெருசா இருக்கு லிஸ்ட். இது என்னாலயே சமாளிக்க முடியல. உங்களால எப்படி சமாளிக்க முடியும் ஆண்டவரே? உங்ககிட்ட காமிச்சுட்டு போலான்னு வந்தேன். காமிச்சுட்டனா? பார்த்துட்டீங்களா? நான் எடுத்து வச்சுக்கிறேன் நானே பத்திரமா. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி தோள்ல போட்டு வந்துர்றோம். அப்ப அந்த சுமையும் பாரம் என்ன ஆகுங்க இன்னும்? அதுக்கு மேல இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அத நம்மளால தாங்கவே முடியாது. தாங்க முடியாம போய் தான் சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்மளுடைய பலன் எல்லாமே வீணா போயிரும். நம்முடைய பணம் எல்லாம் வீணா போயிரும். நம்ம எதிர்பார்த்த நபர்களிடத்துல எல்லாம் நிந்தனைகளும், போராட்டங்களும், பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கடவுளையே நம்ம தூசிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கு ஏன்? நான் உங்க பிள்ளை தானே! எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? சில வேளைகள்ல நம்முடைய சுயத்தினாலும் கூட நம்ம கவலைகளுக்குள்ள போறோம் தெரியுங்களா? அ பிசாசு மட்டும் தான் போராடுறான்னு கிடையாது. சில நம்மளுடைய சுய விருப்பத்தினாலேயும் கூட இந்த கவலை நாமளே தூக்கி வச்சுக்கிறோம். வசனத்துல சொல்றாரு பாருங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து லூக்காவுல 12ஆம் அதிகாரத்துல 2லிருந்து 31 வசனங்கள்ல சொல்றாரு. சீசனிடத்துல கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க உணவுக்காக, உடைக்காக கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்கள பாருங்க. அவைகளை காட்டிலும் நீங்க மேன்மையானவங்க. அவைகளுக்கு உடுத்துவித்த தேவன் உங்களையும் போஷிக்க வல்லவரா இருக்காருன்னு கத்துக் கொடுக்கிறாரு. நீங்க கவலைப்படுகிறதுனால உங்களுடைய சரீரத்துல ஒரு முழத்தாகிலும் உங்களுடைய கையின் அளவை கூட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. உங்களுடைய கவலைப்படுகிறதுனால உங்கள் முடியில இருக்கிற வெள்ளை முடிய கொஞ்சமாவது என்ன முடியும்? கருப்பாக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இது எல்லாமே நம்மளால முடியாததுதான். ஆனா சில சமயம் என்ன பண்றோம்? சில காரியங்கள பயன்படுத்தி நம்ம நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம். நம்ம கவலை யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றோம்? மேக்கப் பண்ணிக்கிறோம். எப்படின்னா, என்னுடைய திருமணத்தின் போது எனக்கு கொஞ்சம் 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 வெள்ள முடிகள்லாம் இருக்கு. அப்போ என் மனைவியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, "கொஞ்சம் டை பண்ணிக்கங்க. அப்போ பார்க்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கிற மாரி இருக்கும். ஒயிட் கலர் முடி தெரியாது" அப்படின்னு. சரி அவங்களுடைய ஆசைக்காக நம்ம என்ன பண்ணோம்? அந்த டைய அடிச்சோம். அடிச்சுட்டு 10 நாள்ல என்ன ஆகுங்க? 10 நாள் கருப்பா தான் இருக்கும். 11ஆம் நாள் என்ன ஆகும் தெரியுங்களா? அடிச்ச கருப்பெல்லாம் போய் மறுபடியும் என்ன ஆகும்? வெள்ளையாக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? நம்ம பிரச்சனையும் ஆண்டவர்ட்ட சமயங்கள்ல கொடுத்துட்டு 10 நாள் அவர்னால சுமந்துட்டாரா? சுமந்து பார்த்துட்டு பார்த்தீங்களா ஆண்டவரே, இவ்வளவுதான் உன்னால சுமக்க முடியும். சரி இதுக்கப்புறம் நானே எடுத்துக்கிறேங்கிற மாரி இருக்கும். சில சமயங்கள் நம்மளுடைய கவலைகள நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லாம நம்மளே சுமந்து மறைச்சு அப்படியே வச்சுட்டே இருந்தா ஒரு நாள் என்ன ஆகுங்க? அது அதிகமா வெளிப்பட ஆரம்பிச்சுரும். ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது, நீங்க கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கு குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? வசனம் சொல்லுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். எந்த காரியத்தை குறிச்சு நீங்க அதிகமா கவலைப்படுறீங்களோ, உங்களுடைய பொருளாதாரத்தை குறிச்சோ, உங்களுடைய தேவைகள் குறிச்சோ, உங்களுடைய பிள்ளைகளை குறிச்சோ, உங்களுடைய மனைவியை குறிச்சோ, உங்களுடைய கணவரை குறிச்சோ, எந்த காரியத்தை குறிச்சு நீங்க கவலைப்பட்டாலும், நீங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய பாரத்த, உங்களுடைய கவலைய என்ன பண்ணணும்னா, அவர்ட்ட எரிஞ்சிருங்க அப்படின்னு இங்கிலீஷ் வேதாகம பைபிள்ல சொல்றது. NKJVல உங்களுடைய எல்லா கவலையும் ஒரு பண்டலா கட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. அது திரும்ப எடுத்துக்காதீங்க. ஆண்டவர்ட்ட தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சில சுமையெல்லாம் நிறைய சுமந்து என்ன பண்றீங்க? முதுகுலயே சுமந்து பெரிய கட்டியா தூக்கி வச்சிருக்கீங்க. வேண்டாம். அது தூக்கி எறிஞ்சிருங்கங்கிறாரு ஆண்டவர். என்னிடத்துல குடுத்துருங்கங்கிறாரு. புலம்பல் 5:5ல சொல்லுகிறாரு பாருங்க. ஜனங்க சொல்றாங்க. "பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. நாங்கள் உழைக்கிறோம். எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை" என்று சொல்றாங்க. ஒவ்வொரு வேலையிலும் கஷ்டம் தான். படிக்கிறவங்களுக்கு படிப்பு கஷ்டம் தான். வேலை செய்றவங்களுக்கு வேலை கஷ்டம் தான். இல்லைங்களா? வீட்ல இருக்க மனைவிக்கு சமையல் செய்றது கஷ்டம் தான்.
வேலைக்கு போற கணவனுக்கு வேலை கஷ்டம்தான், பிள்ளைகளுக்கு படிக்கிறது கஷ்டம்தான். இல்லைங்களா? நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அவங்கவங்க என்ன கெப்பாசிட்டியோ அவங்கவங்க லெவலுக்கு அவங்கவங்க கவலை இருக்கத்தான் செய்யுது இல்லைங்களா? ஆனா அந்த கவலைய அப்படியே சுமந்துகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது என்ன பண்ணுங்க, அதை தூக்கி எறிஞ்சிரும். நம்மனால சுமக்க முடியாது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா, சுய நம்பிக்கைங்கிற ஒரு நம்பிக்கைய வச்சுக்கிட்டு என்ன பண்றோம், நம்மளே சுமக்கணும்னு முயற்சி பண்றோம். அதனால எத்தனை இழப்புகள் வருது இல்லைங்களா? அதனால எத்தனை நிந்தைகள் வருது இல்லைங்களா? நமக்கு மட்டும் இல்ல, நம்ம வேலை செய்ற இடத்துல நம்மனால இன்னொருத்தருக்கு ஏற்படும். நமக்கு மேல இருக்கிற நம்ம வேலை வச்சிருக்கவங்களுக்கு சேர்ந்து நம்ம கெட்ட பேர் வாங்கி குடுத்துருவாயிரும். அந்த சம்பவம் எனக்கு நடந்துச்சு. அது நடக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் தவறு செஞ்சு நான் திட்டு வாங்குனா பரவால்ல. ஏன்னா நம்மளுடைய மிஸ்டேக் தானே. நம்ம தவறு செஞ்சு நமக்கு மேல வச்சிருக்க ஒருத்தருக்கு அவருக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா? அது ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு அப்பா, அம்மா பிள்ளைகள சரியா வளர்த்துருச்சுன்னா, அவங்க புகுந்த இடத்துக்கு போகும்போது நல்ல பேரும் புகழோடு வாழ்ந்தாங்கன்னா, நல்ல வேலை செஞ்சு நல்லா இருந்தாங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாவுக்கு நல்ல பெருமைய சேர்க்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைங்களா? அந்த பிள்ளை போய் அவங்க வீட்டுக்குள்ள வந்து சண்டையும், போராட்டம், பிரச்சனையும் ஏற்படுத்திக் கொண்டு வந்துட்டா, அவங்க அம்மா, அப்பாவோட மன வேதனையோட தான் இருப்பாங்க. அவங்க போய் அவங்க பிள்ளையோட சேர்ந்து வாழல. அந்த பிள்ளை தான் போய் வாழுது. ஆனா அந்த பிள்ளை சரியா வாழலன்னா, அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்க? கடைசி வரைக்கும் அந்த கவலைய சுமந்துட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம சில சமயங்கள்ல இதே மாரி சுயமா ஒரு முடிவு எடுத்து, அதனால கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அதனால ஒரு பலனுமே கிடையாது. அந்த கவலைப்படும்போது விசுவாசமும் செயல்பட முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? கவலைய நம்ம ஓவர்லேப் பண்ணிட்டே இருக்கிறோம். மேல, 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 மேல அடுக்கிட்டே இருக்கிறோம். அந்த அடுக்குன கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்னா, அவர் தான் அதை சரிப்படுத்த முடியும். வசனம் சொல்லுது பாருங்க. அ "கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்." அந்த சமயத்துல யாருமே நமக்கு ஆதரவு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. சில பிரச்சனை, போராட்டம், கவலை, பாரம் வரும்போது யாருமே நம்மகிட்ட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்பா, அம்மானாலும் கொஞ்சம் சூழ்நிலை தான் இருந்து அத சமாளிக்க முடியும். அண்ணனா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. எல்லாரும் ஒரு சமயத்துல நிக்க முடியும். தேற்றுறதுக்கான வார்த்தைகள் பேச முடியும். ஆனா, அந்த கவலைய அவங்க சுமக்க முடியாது. அந்த கவலைய சுமந்து அதை சரிப்படுத்த ஆண்டவரால மட்டும் தான் முடியும். ஏன்னா, அவர் நம்மை விசாரிக்கிற மாத்திரம் இல்ல. அவர் என்ன பண்ணாங்க? உபத்திரத்தை சுமந்து இருக்காரு. உபத்திரத்து வழியா அவர் போயிருக்காரு. அவர் போனதுனால தான் சொல்றாரு, இங்க ஜனங்கள்லாம் சொல்றாங்க, "பாரம் சுமந்து என் கழுத்து நோகுது. நாங்கள் உழைக்கிறோம். ஆனா எங்களுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. நாங்க வேலை செய்றோம். ஆனாலும் எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. பாரம் சுமந்து சுமந்து என் கழுத்து வலிக்குதுன்னு" சொல்லும்போது, அதத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்றாரு. என்ன சொல்றாரு? 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்" என்று சொல்றாரு. வருத்தப்படுறீங்களா? பாரமா இருக்குதா? உங்களால சுமக்க முடியலையா? நீங்க என்னிடத்துல வாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னிடத்துல வாருங்கன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் அதுக்காகத்தான் வந்தாருங்க. எப்படி வந்தாருன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லியிருக்காரு, "மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்" என்று பார்க்கிறோம். அல்லேலூயா! அவர் நம்மளுடைய துக்கங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, சுமந்ததற்காக தான் வந்திருக்காருன்னு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டத அவர் என்ன நிறைவேற்றுவதற்காக அந்த இடத்துல வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறதா இருக்காரு. 1 பேதுரு 2:24 பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்கு செத்து நம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய சரீரத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்காருங்க, நம்முடைய பாவங்களையும், அக்கிரமங்களையும் அவர் சுமந்துட்டாரு. சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாருன்னு பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவரால கடக்க முடியாத, சுமக்க முடியாத பாரம் எதுவுமே கிடையாது. இந்த மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், பிறக்கப் போற ஒவ்வொருத்தருக்காகவும் கூட அவர் கல்வாரி சிலுவிலே அந்த பாரத்தை சுமந்திருக்கிறார். நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய தரித்திரங்களை, நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், நிந்தைகளையும் கூட அவர் சுமந்திருக்கார் கல்வாரி சிலுவையிலே. அந்த இரவுல அவரு போர் செய்வர்களால பாதிக்கப்படும்போது, நம்ம மேல விழுந்த நிந்தை தான் அவர் மேல வந்துச்சு. நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தான் அவருக்கு வந்துச்சு. நமக்கு வந்த பாரம், கவலை தான் அவரு ஏத்துக்கிட்டாரு. இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் பேர் வந்துச்சு. அனைத்து பாவங்களும், அனைத்து அக்கிரமங்களும் அவருக்குள்ள போகணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம
பாரத்தோடு கவலையோடு இருக்கக்கூடாதுங்கிறதுதான் பிதாவுடைய விருப்பமே. அதனாலதான் ஒரே ஒரு செல்ல பிள்ளையா, அவரு எந்த ஒரு கவலைப்படுறதுக்கும் அவசியமே இல்ல. அவர் அவங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கல, சுய விருப்பத்தின்படி நடக்கல. அவர் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வல்ல பூமிக்கு பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்தார். பிதாவின் விருப்பம் என்னங்க? நம்ம பாரத்தோடு கவலையோடு சுமக்கணும்னு அவர் விரும்புறதே கிடையாது. எப்பொழுதுமே நம்ம எப்பொழுதுமே அவர் பிள்ளையாக பார்க்கிறாரு. அவர் தன் பிள்ளை எப்படி சுமப்பாங்க, ஒரு தகப்பன் பிள்ளை எப்படி சுமப்பாங்க? ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது, சில கடக்க முடியாத பாதையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க தாயும் தகப்பனும் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய தூக்கி இடுப்புலயோ இல்லையோ தோல்லையோ என்ன பண்ணுவாங்க? சுமந்துட்டு போவாங்க. அந்த சுமை அவங்களுக்கு பாரம் கிடையாதுங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம் தானே அப்பா அம்மாவுக்கு. ஐயோ இவ்வளவு வெயிட் ஆயிட்டா பாரு, அப்படி இவ்வளவு வெயிட் ஆயிட்டான் பாரு அப்படின்னு நினைப்பாங்களா? ஐயோ இந்த பிள்ளை இந்த பாதையில போக முடியாது, அதனால அந்த பாதையை கடந்து போக முடியாதுங்கிறதுனால அவங்களாக என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை கையை மட்டும் தான் தூக்கும், வேற எதுவுமே செய்யாது. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? உடனே தூக்கி எடுத்து உட்கார வச்சுட்டு, என் பிள்ளை இந்த வழியா போறதுக்கு நான் தான் உதவி செய்யணும். இந்த பிள்ளை ஒரு பாதையில போகும்போது சொல்லுவாங்க, அம்மா தன் வாழ்க்கையே மகளுக்காக மகனுக்காக பிள்ளைகளுக்காக சுமக்கிறவரா இருப்பாங்க. ஒரு தகப்பன் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? அந்த சுமையை சுமக்கிறது மாத்திரம் இல்ல, வழியை கற்றுக் கொடுக்கிறவரா இருப்பார். இந்த வழியா போப்பா, நான் கூட இருக்கேன், பயப்படாத. அதே போலதான் நம்முடைய தகப்பன். நம்ம என்ன கவலைக்குள்ள போனாலும் சரிங்க, எவ்வளவு போராட்டத்துக்குள்ள போனாலும் சரி, நம்ம ஒண்ணு வாய் திறக்க முடியாத அந்த சூழ்நிலையில, ஏன்னா உங்களுடைய சுய விருப்பத்தின்படியாக நீங்க அந்த கவலைக்குள்ள போயிருந்தாலும், அந்த பாரத்துல சுமந்திருந்தாலும் சரி, சொல்றேன் ஒண்ணு, அப்பா என்னால முடியலப்பா, நான் செஞ்சது தப்புதான்ப்பா, என்னால முடியலப்பான்னு கையை தூக்குனா போதும், அவர் தூக்கிக்குவாரு. அவர் தூக்கினா, நம்ம மனுஷன் தூக்குனா ஓரளவுக்கு தான் தூக்குனா, ஆண்டவர் தூக்குனா வச்சுக்கோங்களேன், எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு நிந்தையோ பிரச்சனையோ உங்க குடும்பத்தினாலேயோ வேலையிலயோ எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சிருந்தாலும் சரிங்க, ஒண்ணு கையை உயர்த்தி, அப்பா என்னால இதான் முடியாது, நான் உங்க பிள்ளைதான், என்னால முடியாத கையை தூக்குனா போதும், அவர் பார்த்துக்குவாருங்க. அவர் மனுஷ தயவுகளை ஏற்படுத்துவார். அவர் அதிகாரிகளை இருதயத்தை திருப்புவாருங்க. ராஜாக்களுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவாருங்க. நான் செஞ்ச தவறுக்காக என்னுடைய அண்ணாவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டேன். அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அந்த வேதனையின் மத்தியில என்னால வாய் திறக்க முடியல. தலை குனிஞ்சு, ஆண்டவரே நான் உங்க பிள்ளைப்பா, என்னால முடியலப்பான்னு கையை தூக்கிட்டேன். அவர் எனக்காக யுத்தம் பண்ணினார். அவர் ஜனங்களோடு பேசினாரு. அவர் அதிகார கண்களை தயவுகளை கிருபையும் கிடைக்க செஞ்சாரு. அந்த காரியம் எனக்கு மாறுதலா முடிய செஞ்சாரு. அந்த நிந்தையை மாற்றி எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார். நேற்று பகல்ல இருந்து அந்த போராட்டம், மதியத்திலிருந்து போராட்டத்தை எனக்கு இரவுக்குள்ளாகவே தீர்வு காண செய்தார். நம்முடைய ஆண்டவர் பெரியவருங்க. ஆனால் திரும்பவும் அந்த தவறை என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாது. ஒரு தவறை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு படியா ஏத்துக்கிட்டு அதை மிதிச்சு அடுத்த இடத்துக்கு தான் போகணும் தவிர, அதை நம்ம மறுபடியும் தோல்ல போட்டுட்டு இதுலயும் நின்றக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே உம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லிருக்கீங்க, நான் கவலைப்பட போறதில்லை, இனி நான் விசுவாசிக்க போறேன். என் ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனை காட்டிலும், போராட்டத்தை காட்டிலும், பாரத்தை காட்டிலும், கவலை காட்டிலும், நிந்தையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் பார்த்துக்குவாரு. நான் அவருடைய பிள்ளை, அவரோட கூட உட்கார வச்சிருக்காரு. அதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டு கையை என்ன பண்ணாருங்க, ஆவியை கொடுக்கும்போது சொல்றாரு, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி ஆவியை விட்டாருன்னு பாக்குறோம். அவர் முடித்து விடாத காரியங்கள் எதுவுமே இல்லைங்க கல்வாரி சிலுவையில. உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய கவலையை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய தரித்திரங்களை, உங்களுடைய பற்றாக்குறைய, உங்களுடைய நிந்தைகளை, உங்களுடைய இலச்சைகளை, உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மத்தியில் தான் சரிங்க, அவர் புறக்கணிக்கப்பட்டாருங்க. எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. எல்லாவற்றையும் அவர் சகித்தாரு. காரணம், நீங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக, நீங்க சுகமா சமாதானமா வாழும்படியாக, நீங்க செழிப்ப வாழும்படியாக, நீங்க ஆரோக்கியமா வாழும்படியாகத்தான் எல்லாவற்றையுமே அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. இனி நம்ம சுமக்க தேவையில்லை. இனி அவரால் சுமக்க முடியாதுன்னு கிடையாதுங்க. அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. இனி நம்ம சுமக்க தேவையில்லைங்க. சுமக்க தேவையில்லை. ஏன் நான் எபேசியர்ல சொல்லியிருக்காரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று பார்க்கிறோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க சுமந்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவரோடு கூட இப்போ
கவலைப்படுறதுக்காக போய் என்ன பண்ண வந்துறீங்களா? ஒரு சில சமயத்துல ஒருத்தர் கவலைப்பட்டாங்கன்னா எல்லாரும் கேங்கா உட்காந்து அவருக்கு வந்து கவலைப்படுவாங்க. ஆமாண்டா நீ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவாங்க. இல்ல ஒரு சில பேர் பண்ணுவாங்க, சரி விடு நான் இருக்கேன்னு சொல்லி சப்போர்ட்டா அவங்க கவலைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம கவலைய சொல்ல போனோம்னா, அவங்க அவங்களுடைய கவலைய சொல்ல ஆரம்பிக்கும்போது இன்னும் பாரம் அதிகமா சேர்ந்துரும். அந்த மாரி கூட்டத்தோட நம்ம உட்காரக்கூடாது. நம்ம எப்படி உட்காரோம்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு விழுந்துறணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னால முடியாது ஆண்டவர்ன்னு விழுந்துறணும். தாவீத போல விழுந்துறணும். நான் செஞ்சுட்டேன்ப்பா, என் தப்பு தான். நான் செஞ்சுட்டேன். நான் ஒத்துக்கிறேன். என்னால முடியாதுப்பான்னு விழுந்துட்டாரு. விழுந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? போடான்னு தள்ளி விடலைங்க. உன் பிரச்சனை நீயே தூக்கிட்டு போய் நீயே பார்த்துக்கோ. நீ தானே பண்ணுன அப்படின்னு ஆண்டவர்லாம் ஒருபோதும் பரியாசம் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவர் சொன்னாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன்" என்று சொல்லி, அவனுடைய கவலைய அவர் எடுத்துக்கிட்டாருங்க. அங்க தாவீது கிடைத்த ஸ்லாக்கியத்தை காட்டிலும் நமக்கு பெரிய ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. ஆகவே இந்த நாள்ல கூட நீங்க எந்த காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய சுய முயற்சினால் ஏற்பட்ட கவலையா இருக்கலாம், இல்ல பிசாசினால் ஏற்பட்ட கவலையா இருக்கலாம், இல்ல சூழ்நிலைகளால் உண்டாக்கப்பட்ட பிரச்சனை போராட்டங்களா எதுவாக இருந்தாலும் சரிங்க, அவரால சுமக்க முடியாத பாரம் எதுவுமே கிடையாது. நீங்க கைய உயர்த்தி, அப்பா இது என்னால முடியலப்பா, நான் தவறு செஞ்சுட்டப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, என்னுடைய தவறுதான், என்னுடைய பிரச்சனை தான், நான் தான் இதை ஏற்படுத்தினேன், என்னால இதை சால்வ் பண்ண முடியாதுப்பா, உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு கைய உயர்த்தினா போதும். அப்பான்னு கூப்பிட்டா போதும். அவங்க அப்பா இப்படி தூக்கிக்குவாங்க பிள்ளைய. அதே போல நீங்க எல்லாம் பிள்ளைகளா இருக்கீங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரிங்க, எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் சரி, அவர் கேட்பாரு. அவருடைய செவிகள் எப்பொழுதும் மந்தமாக இருக்கலைங்க. அவருடைய செவி எப்பொழுதும் கேட்கிறது. நீதிமான் கூப்பிடும்போது அவர் கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா உபத்திலிருந்து அவரை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதுங்க. நீங்க நீதிமானா மாற்றப்பட்டிருக்கீங்க. நீதிமானை ஆண்டவர் ஒருபோதும் ஒருபோதும் தள்ளாட விட்டாருங்க. ஒருபோதும் தள்ளாட விட்டாருன்னா உங்களுடைய பாதை வந்து நீங்க போகிற பாதைகள் வந்து சறுக்கல் ஆகாதுங்க. நீங்க விழுந்து போகும்படியாக விட மாட்டாருங்க. உங்களை தாங்கி பிடிக்கிற கரம் அவரோடு கூட இருக்குங்க. நம்மளோடு கூட அவருடைய கரம் இருக்குதுங்க. நம்ம நம்ம விழும்போதெல்லாம் நம்ம தாங்குறதுக்கு ஒரு கரம் இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தையின்படியாக நிச்சயமா நிச்சயமா உங்களோட பேசிக் கொண்டிருக்காரு. நீங்க எதை குறிச்சும் நீ பாரப்படாதீங்க. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய திருமண காரியம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய வீடு கட்டுறது, உங்களுடைய கடன், இதெல்லாம் உங்களுது நீங்க ஏன் வச்சுக்கிறீங்க? உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்துல கொடுத்துருங்கன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலாம் என் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். என் அப்பா கிட்ட நான் சொல்றேன். ஃபீஸ் கட்ட முடியலன்னா படிச்சுட்டு இருக்கிற பையன் வந்து அப்பாட்ட தான் வந்து கேட்பாங்க, அம்மாட்ட தான் வந்து கேட்பாங்க. அம்மா இது கட்ட முடியல, இது இந்த ஃபீஸ் வேணுமா, அந்த ஃபீஸ் வேணுமான்னு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் அதுக்கான கஷ்டம் என்னன்னு. ஆனா அவர் கட்டிடுவாரு. மகனுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை இல்ல. ஒரு சின்ன பிள்ளை அப்பாட்ட போய் சாக்லேட் கேட்டு அடம் பிடிக்குதுன்னு அவங்க அப்பா பாக்கிட்ட பார்த்துட்டா அடம் பிடிக்குது. எங்க அப்பாட்ட இவ்வளவு காசு இருக்குது, உடனே கேட்டா கிடைச்சுன்னா அடம் பிடிக்குது. விருப்பப்படுறது கேக்குது. அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, தான் பிள்ளை சந்தோஷப்படுறவங்களுக்காக என்ன பண்றாருங்க, அதை செய்யறாரா இல்லையா? அதே போலதாங்க. சந்தோஷத்துக்கு மட்டும்தான் ஆண்டவரா? சந்தோஷத்துக்கு மட்டும்தான் ஆண்டவரா? இல்லைங்க. நம்ம கவலைப்படும் போதும் நம்ம ஆண்டவர் தாங்க. நம்ம அப்பாங்க அவரு. எப்பொழுதும் தான் பிள்ளை அழுகிறத அப்பா எப்பயுமே அழுதுட்டே இருக்கிற பிள்ளைய அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்பா அம்மாவுக்கு. சும்மா நையி 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 நையின்னு அழுதுகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு நேரம் தான், என்னம்மா பிரச்சனை சொல்லுமா நான் செய்யறேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. எதுக்கு இந்த குழந்தை அழுதுட்டே இருக்குன்னு மத்தவங்க கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா என்ன வேணும் உனக்கு சொல்லு, நான் பண்ணி தரேன், நான் வாங்கி தரேன், அப்பா நான் இருக்கேன்ல, அம்மா நான் இருக்கேன்ல, ஏன் சொல்றாங்க? அழுதுட்டே இருக்கிறதுனால சொல்றாங்கல்ல. உங்களுடைய அழுகைக்கான காரியங்கள் நீ சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம அப்பாட்ட நம்ம சொல்லிட்டா போதுங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவாரு. அவரால சுமக்க முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. பாரமான சிலுவையே சுமந்து நமக்காக பாவத்தையும் பாரத்தையும் எல்லாம் சுமந்து துக்கங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்க ஆண்டவருங்க நம்ம ஆண்டவர். ஆகவே நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு பெரிய பாரமா இருந்துச்சுன்னா அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க கடன் கொடுக்கிறவளா இருப்பீர்கள் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆகவே நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் தரித்திரமா இருக்கிறது உங்க சித்தம் கிடையாது ஆண்டவரே. என்னுடைய உழைப்ப நான் இளைப்பாறுதல் இல்லாதபடி என் கழுத்து நோகிற அளவுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என் உடம்பு வலி வேதனையோடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் உழைக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னு புலம்பல் சொன்னது போல நீங்க சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க வேண்டாங்க. அந்த புலம்பலை கேட்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. வசனம் சொல்லிங்களா, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள்லாம் அவரிடத்துல அவர் மேல வைத்து விடுங்க. அவர்கிட்ட சொல்லிருங்க. சொல்லிட்டு வச்சுட்டு வந்துருங்க. திரும்பி பார்த்துட்டே வராதீங்க.
பிரச்சனை எப்படின்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் நான் கொடுத்துட்டு வந்த பிரச்சனை எப்படி இருக்குது இப்போ அப்படின்னு போய் திரும்பி போய் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். அந்த பிரச்சனையை அவர் பார்த்துக்குவாரு. தாவீது சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கர்த்தரை எக்காலத்து ஸ்தோத்திரிப்பேன், அவர் தூது எப்பொழுது இருக்குன்னு சொல்லிட்டு அவரை எப்படி வச்சிருப்பேன்னா, என் இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் முன்பிலும் பின்பிலும் நெருக்கி என்னை சூழ்ந்து இருக்கிறீர் சொல்லுவேன். 4 திசையும் திரும்பி பார்த்தாலும் சரிங்க, என் பக்கம் எல்லா பக்கமே ஆண்டவர் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். அப்போ ஆண்டவரை மீறிதான் என்ன இடத்துல வரணும் அப்படின்னு என்ன பண்றாருங்க, தன்னுடைய ஆத்மா கூட ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஆத்மாவை திடப்படுத்தி கொண்டே இருக்காரு. ஆண்டவர் உங்க கூட இருக்காருப்பா. உன் பிரச்சனைக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு பாரு. உனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்காரு. உன் ஆண்டவருக்கு முன்னாடிதான் உன் பிரச்சனையே இருக்குது. அவரை தாண்டிதான் உன் இடத்துக்கு வரணும். அதனால நீ எதை குறிச்சும் கவலைப்படாத அப்படின்னு தாவீது சொன்னார். அதைத்தான் சொல்றார் தாவீது, கர்த்தருமே உங்க பாரத்தை வச்சிடுங்க, அவர் உங்களை நிச்சயமா ஆதரிப்பார். யார் உங்களை ஆதரிக்காம விட்டுட்டாலும் ஆண்டவர் உங்களை ஆதரிப்பாரு. 2வது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டாருங்க. நீங்க கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால சிந்தப்பட்டு கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகள், நீதிமான்களாக நிக்கிறீங்க. நீங்க உங்க சுய நீதினால இல்ல, தேவனுடைய நீதினால, கிறிஸ்து தந்த நீதினால் நிக்கிறதுனால உங்களை ஒருபோதும் பரலோகம் அங்கீகரிக்காம போகாதுங்க. உங்களுடைய கவலை ஏற்றுக்கொள்ளாம போகாதுங்க. உங்க கவலையை எடுத்துக்கிட்டு அதுக்கான மகிழ்ச்சியை தான் திரும்ப தருவ திரும்ப கவலை கூட்டி தர மாட்டாருங்க. நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்கிறேன் பவுல் சொன்னது போல, நீங்க எப்பொழுதும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப வரும்போது சந்தோஷமா வாங்க. அவர்கிட்ட சமாதான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுத்திருக்காரு. நீங்க எந்த காரியத்தை குறிச்சு நீங்க போய் கவலை சொன்னாலும் சரிங்க, அத்தனை காரியத்துக்கான ஆன்சரும் பைபிள்ல வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, எங்க அப்பா இருக்காரு, என் கடன் பிரச்சனை மாற்றக்கு எங்க அப்பா இருக்காரு, என் வியாதி சுமந்தித்த அவருடைய தலைமுறை சுகமாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமான அந்த வார்த்தையில் நீங்க பேசி பேசி உங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள பலப்படுத்திக்குங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாருங்க, உங்களுக்கான தீர்வை கொடுக்கிறவர்கள். உங்களுடைய சிந்தைகளும் உங்களுடைய இருதயங்களும் அதுக்கான எண்ணங்கள் வராதபடிக்கு அவர் காத்துக்கொள்வார். காரணம், நீங்க வசனத்தை உங்க வாயில சொல்லி உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனால, உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தைகளை அவர் காத்துக்கொள்றதுனால, உங்களுடைய இருதயம் சிந்தையும் கர்த்தருடைய வார்த்தையினால காத்துக்கொள்ளப்படுறதுனால உங்களுக்கு கவலைகள் ஒருபோதும் உங்களை மேற்கொள்வதே இல்லை. நீங்க விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.